ஒரு 54 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் 12 வயசு பையன் மர்மமான முறையில் இறந்து போகிறான். யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்னே தெரியல. போலீஸும் மண்டையை பிச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் கொலையாளியை தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரை கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் 51 வருஷம் கழித்து 2023 அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சீரியல் கொலையாளி அவனை கைது பண்ணாங்களா, என்ன நடந்ததுங்கிறது ஒரு மிஸ்ட்ரி தான். நான் அதை அப்படியே ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே புரியும். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இது எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா அமெரிக்காவுக்கு போகணும். கரெக்டாக 1972. அப்போ அங்கே ஒரு அழகான குடும்பம். அப்பா அம்மா இருக்காங்க, நல்லா வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வருமானம் வருது, தன்னோட 4 பிள்ளைங்களையும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதில் சின்ன பையன் பேர் பிராட் பெல்லினோ. இந்த பையன் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் போயிட்டுருக்கான். 12 வயசாக ஆகுது, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். அதை தாண்டி ஸ்கூலில் பேஸ்பால் ஆடுறான். அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படியே நாட்கள் கணக்காக போகுதுங்க. தனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், டான் டெம்பிள்மேன் அப்படிங்கிறது அவனோட பேர். இவங்க 2 பேரும் தான் ஸ்கூலில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேஸ்பால் ஆடுவாங்க. அவங்க ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. இப்படி ஏதாவது லீவ் வரும்ல, அந்த லீவு நாளில் இந்த பிராட் பெல்லினோ டான் டெம்பிள்மேன் வீட்டுக்கு போயிடுவான். அங்கே 2 பேர் சேர்ந்து கேம் ஆடுறது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி வெளில ஊர் சுற்ற வேண்டியது. இது மாதிரியே 2 பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் கணக்காக போய்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது தான் ஈஸ்டர் பண்டிகை வருது. அந்த பண்டிகை அப்போ இந்த பிராட் பெல்லினோ அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்குறான். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நீ போ, ஆனால் இருட்டுறதுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் அதான் சொல்கிறாங்க. இவன் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்கே அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா வெள்ளையெல்லாம் சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உக்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, விளாட்றாங்க, ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே இந்த பிராட் பெல்லினோ வீட்டுக்கு வந்தால் அந்த டான் டெம்பிள்மேனோட அம்மா தான் காரில் கொண்டு விடுவாங்க. 3 மைல் தொலைவில் தான் இவங்களோட வீடு இருக்குது. எப்போவுமே காரில் கொண்டு விட்டுருவாங்க நைட் டைம் ஆகிட்டு அப்படின்னா. ஆனால் அன்னைக்கு அந்த லேடி எங்கே போகிறாங்கன்னா மளிகை கடைக்கு போயிடுறாங்க. நைட்டு வேறு ஆகிட்டு 7:30 இருக்கும். இந்த பிராட் பெல்லினோ சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க, நான் கிளம்பணும், போயிட்டு வரேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட டாட்டா காமிச்சிட்டு இவன் கிளம்புறான். இவன் நடந்து தான் போகிறான், 3 மைல் தொலைவையும். இப்படி நடந்து போகிறான். வீட்டுக்கு போய் சேரவே இல்லை. அங்கே அவங்க அம்மா அப்பா என்னடா நம்ம பிள்ளைய காணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் வரவே இல்லை. என்னடான்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. உடனே தொலைபேசியில் இங்கே வீட்டுக்கு அடிக்கிறாங்க, டான் டெம்பிள்மேன் வீட்டுக்கு. அந்த அம்மா எடுத்து கேட்குறாங்க, என்னங்க இப்போ அடிக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவன் கிளம்பிட்டானா அப்படின்னு இவங்க கேட்குறாங்களா. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவன் தான் 7:30க்கே கிளம்பிட்டானாமே, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் பீதியாகுது. ஆகா, என்ன ஆச்சுன்னே தெரியலை அப்படின்னு இந்த பிராட் பெல்லினோட அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு 4 பக்கமும் தேடுறாங்க. எங்கேயாவது பிராட் பெல்லினோ வந்துக்கிட்டு இருக்கானா, இல்லாட்டி வேறு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கானா அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் தேடுறாங்க. இந்த டான் டெம்பிள்மேனும் அவங்களோட அம்மாவும் காரை எடுத்துக்கிட்டு இந்த பையன் எப்படி நடந்து போவானோ அந்த வழியாக காரை ஓட்டிகிட்டு வராங்க. எங்கே தேடியுமே இந்த பிராட் பெல்லினோ கிடைக்கவே இல்லை. எங்கே போனால் என்ன ஆனா அப்படின்னே தெரியலை. இப்படி நேரங்கள் போகுது. அந்த நைட்டு பொழுதும் முடிஞ்சு போகுதுங்க. அவனை கண்டே பிடிக்க முடியலை. என்ன ஆணுச்சுன்னு தெரியலை. இப்படி அன்னைக்கு காலையில் வந்துடுவான்னு அம்மா அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி மதியானம் வரைக்கும் ஆகுது. இனிமையும் நம்ம பையன் வரப்போகிறல்ல, நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஆகும் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் உடனே இந்த டான் டெம்பிள்மேன் வீட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கடைசியாக பார்த்தது அவங்க தான். அவங்கள்ட்ட எல்லாமே டீட்டெயிலாக விசாரிச்சுக்கிட்டு அவங்க 4 பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே கிடைக்கல, எந்த க்ளூவுமே இல்லை. முதல்ல என்னென்னா போலீஸ் யோசிக்கிறது ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு. இந்த அப்பா அம்மாவுக்கு எந்த எதிரிகளும் இல்லை. அந்த பையன் ஸ்கூலில் படிக்கிறான்ல, அங்கேயும் யார்கிட்டையும் சண்டையெல்லாம் போடல. அப்புறம் எப்படா அந்த பையன் எங்கே போயிருப்பான், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு புரியலை. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு பால் பண்ணைக்கு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி. அங்கேனா ஒரு குப்பை அள்ளுற வண்டி வருது. குப்பையை கொட்ட போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா ஷூ மட்டும் மேலே தெரியுது. அதாவது கால் இப்படி இருக்குது, தலை கீழே பார்க்க அப்படியே புதஞ்ச மாதிரி இருக்குது. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க பார்த்துட்டு என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு மேலே தூக்குறாங்க. அப்படியே கால் சட்டை கீழே விலகி இருக்குது. அதை தாண்டி கழுத்தில் பெல்ட்டை அப்படியே சுருக்கு போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் இது கொலை தான், இது முதல்ல யாருன்னு கண்டுபிடிப்போன்னு இப்போ காணாமல் போனது யார், பிராட் பெல்லினோ தானே, அவங்களோட சொந்தக்காரங்களை கூப்பிட்றாங்க.
அவங்க வந்து பார்த்துட்டு இது பிராட் பெல்லினோ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அந்த சொந்தக்காரங்க வந்து அந்த பிராட் பெல்லினோட அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க வந்து இங்கே அழுகுறாங்க. இந்த சம்பவம் ஊர் ஃபுல்லாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. இங்கே ஸ்கூலுக்கும் தெரிய வருது. ஏன்னா ஸ்கூலில் தானே படிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பையன். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூலில் வந்து எல்லோரும் வந்து அழுகுறாங்க. இந்த டான் டெம்பிள் மேனும் அப்போ ஸ்கூலில் தான் இருந்திருக்காப்புல, அவரும் வந்து அழுகிறாப்புல. அதுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர் அப்படின்னு இங்கே பிராட் பெல்லினோ வீட்டுக்கு வராங்க. இறுதிச் சடங்கு நடக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பையனை வந்து பாலியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க, அப்புறம் கழுத்தை நெரிச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக வந்து தெரிய வருது. அந்த ரிப்போர்ட்டையும் டாக்டர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே அடக்கம் வந்து பண்ணிடுறாங்க இந்த பையனை. இப்படி எல்லாமே வந்து முடியுது. ஆனால் இப்போ தான் போலீஸுக்கு இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ல. அவங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தேக நபர்களை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அவங்களும் நூற்றுக்கணக்கான சந்தேக நபர்களை எழுதுனாங்க. பட் இருந்தாலும் யாரையும் கைது பண்ணுற அளவுக்கு சந்தேகம்லாம் இல்லை. கைதெல்லாம் பண்ண முடியாது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு. ஒரு லீடு கூட கிடைக்கல. இப்படி பல வருஷங்கள் போகுது. பல வருஷம் என்ன, தசாப்தங்கணக்காக போகுது. அப்புறம் அந்த கேஸை மூடியே வச்சிட்றாங்க, சால்வ் பண்ண முடியலை. 2000வது வருஷம் வரும்போது தான் அப்போ மறுபடியும் அந்த உடலை தோண்டி எடுப்போம் அப்போன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தோண்டி எடுக்கிறாரு. எடுத்து மேலே எதுவும் வந்து ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் கால் சட்டையிலேருந்து வந்து டிஎன்ஏ வந்து எடுக்கிறாங்க. இப்படி அந்த டிஎன்ஏ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பையனோட வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பையனோட டிஎன்ஏவான்னு. ஆனால் அது அவனோடது இல்லை, அந்த கொலை பண்ணவனோட டிஎன்ஏ தான் அப்படின்னு அந்த போலீஸ் முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ கொலையாளியோட டிஎன்ஏ வந்துடுது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு டிஎன்ஏ டெக்னாலஜி அந்தளவுக்கு இல்லை. அதனால் இப்போ டிஎன்ஏ கையில் வந்துட்டு, அதுவும் குற்றவாளியோட டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை இவங்க வந்து நிறையா லிஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது லிஸ்ட்டுன்னா ஏற்கனவே கொலை பண்ணிட்டு போயிருப்பான்ல ஜெயிலுக்கு, அவனோட டிஎன்ஏலாம் போலீஸ், அமெரிக்கன் போலீஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த குற்றவாளிகளோட மேட்ச் பண்ணி பார்ப்போன்னு இந்த கால் சட்டையில் எடுத்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. யாரோடையும் பொருந்தவே இல்லை. இந்த குற்றவாளி வந்து தடவை குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் முடிவுக்கு வராங்க. இப்படி பல வாட்டி பல இடங்களில் பொருத்தி பார்க்குறாங்க. ரிசல்ட்டு நோ தான். இப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. மறுபடியும் இந்த கேஸ் வந்து மூடி வச்சிட்றாங்க. ஒரு 2008-09 வரும்போது ஒரு ஆளுக்கு இந்த கேஸ் வந்து வருது, நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிராட் பெல்லினோ வீடு இருந்ததில்ல, அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் தான் இருந்தார். பிராட் பெல்லினோ இறக்கும்போது இவருக்கும் அதே வயசாக ஒரு 13-14 வயசு இருந்திருக்கும். ஆனால் அவர்கிட்டயே இந்த கேஸ் வந்து வருது. அவர் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தா முதல்ல டிஎன்ஏ இருக்குது. அப்புறம் சந்தேக நபர்கள்னு 100 சந்தேக நபர்கள் இருக்குது. அதில் 100 வந்து எல்லாத்தையும் கழித்து 7 சந்தேக நபர்களை கொண்டு வராங்க. அப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து பொருத்தி பார்த்தா யாரோடையும் பொருந்தலை. இவங்கெல்லாம் யாரும் குற்றவாளி இல்லைப்பா அப்படின்னா ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் யாரோட தான் பொருத்தி பார்க்குறது? அவ்வளோ மக்கள் இருக்காங்க. எல்லாரோடையுமா பொருத்தி பார்க்க முடியும்? இப்படி வருஷ கணக்காக போயிட்டுருக்கு. இப்படி போகும்போது தான் 2018 காலகட்டம். அப்போ தான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களோட அந்த பரம்பரையை கண்டுபிடிக்கணும், மூதாதையர்கள் வந்து அந்த வம்சம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு தங்களோட உமிழ்நீரை வந்து, அதாவது டிஎன்ஏவை ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு யாரோட பொருந்ததுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா பல பேர் இப்போ அமெரிக்காவில் உள்ள ஏகப்பட்ட பேர் டிஎன்ஏ கொடுப்பாங்க. யாரோட வந்து எந்த அளவுக்கு பொருந்தது, இவங்களோட பொருந்ததுப்பா அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. அப்படி பல டிஎன்ஏ அந்த வெப்சைட்டுக்காரங்கள்ட்ட இருக்கும். இப்படி தனியாக மக்கள்கிட்ட வந்து வாங்கி வச்சுருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை நாம் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. இதுக்காக அந்த குற்றவாளி டிஎன்ஏ இருக்குல்ல, இதை கொண்டாந்து இந்த வெப்சைட்காரங்கள்ட்ட கொடுக்குறாங்க. எப்பா நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும்னு. அதுக்கு ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் வந்து செலவாகுது. இப்படி அந்த கம்பெனிக்காரங்களும் மெனக்கெட்டு பொருத்தி பார்க்குறாங்க யாரோடையாவது பொருந்துதான்னு. குற்றவாளியோட பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது யாரோடாவது, அதாவது ரொம்ப தூரத்து சொந்தக்காரங்களோட பொருந்தினாலும் போதும், குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பொருத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரோடையும் பொருந்தலை. நாட்கள் கணக்காக போகுது. அப்போ தான் ஒரு தூரத்து சொந்தக்காரனோட கொஞ்சோண்டு பொருந்துது. இப்போ வாழை பிடிச்சிட்றாங்க. இப்படி வாழை பிடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு சொந்தக்காரங்களை கேட்டு, உங்களுக்கு யார் யார் சொந்தக்காரங்க இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இப்படி எழுதி அப்படியே வாழை பிடிச்சி போய் யாரும் வந்து அம்பிடலை, யாரோடையும் வந்து அது பொருந்தலை. கடைசி நேரத்தில் தான் போலீஸ் ஸ்மார்ட்டாக யோசித்து, உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இறந்துருக்காங்களா இப்போ இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு சில பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு பேரெல்லாம் சொல்கிறாரு.
அப்போ தான் ஜோசப் நார்மன் ஹில் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாரா. இவருக்கு 72 வயசாகிட்டு முதியோர் இல்லத்தில் தான் இருந்தார், இப்போ எந்த ஆளும் அவங்களுக்கு சொந்தம்னு இல்லை அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாப்புல. அவர் 32 வயசாக இருக்கும்போது அங்கே தான் இருந்திருக்காரு. எங்கே இந்த கொலை நடந்ததில் அந்த ஊரை சுற்றி தான் இருந்திருக்காரு. இதெல்லாம் கேட்டவுடனே ஓ அவர் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே நிகழ்தகவை போட்டு பார்க்குறாங்க. இப்படி போட்டு பார்த்தா இவரோட தான் பொருந்தது அப்படின்னு போலீஸ் முடிவுக்கு வராங்க. ஏன்டா நிகழ்தகவை போட்டு பார்க்கணும், அந்த உடலில் தோண்டி எடுத்து டிஎன்ஏவோட பொருத்தி பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அவரை புதைக்கலை, எரிச்சிட்றாங்க. அதனால் டிஎன்ஏ என்ன எதுவுமே கிடைக்காது. இங்கே நிகழ்தகவை போட்டு பார்க்குறாங்க. இப்படி அந்த வாழை பிடிச்சி போனாங்கல்ல இவர் இந்த சொந்தக்காரங்க டிஎன்ஏலேருந்து, அப்படியே வாழை பிடிச்சி போய் கடைசியாக இவன் தான்ப்பா குற்றவாளி, இந்த ஜோசப் நார்மன் ஹில் தான் கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 98% இருக்குது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. 2023 இந்த கேஸ் சால்வ் ஆகிட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு மீடியாட்ட எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. இவன் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தியிருப்போம், அவன் இப்போ இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அதே காலகட்டத்தில் 1970லேருந்து 75க்குள்ளே இன்னும் 2 சின்ன பிள்ளைங்க இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்தில் அந்த கேஸெல்லாம் எடுத்து படித்து பார்க்குறாங்க போலீஸ் ஆஃபீஸர். அதில் 1975 ஒரு 13 வயசு பையன்தாங்க, அவனும் இறந்து போயிருக்கான். ஆனால் அவனுக்கு சர்க்கரை நோய் இருந்திருக்கு. அவன் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அவன் இயற்கையாக இறந்துட்டான் அப்படின்னு கேஸை மூடி இருந்திருக்காங்க. ஆனால் முதுகில் ஒரு காயம்லாம் இருந்திருக்கு. அந்த பையனோட டிஎன்ஏ அதாவது கால்சரையில் டிஎன்ஏ இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்து இவங்களோட பொருத்தி பார்த்தா அது பொருந்துது. இந்த பையனையும் கொலை பண்ணது இந்த ஜோசப் நார்மன் ஹில் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதாவது இவனுக்கும் அதே 98% தான் அந்த நிகழ்தகவு. ஏன்னா 100% பொருத்தி பார்க்கவே முடியாது. ஒரு டெக்னாலஜி வச்சு அவன் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கொலையை அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. இன்னொன்று 1970 நடந்திருக்கு. ஆனால் அது இவர் கொலை பண்ணலை அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இன்னமும் வேறு ஏதாவது கொலை பண்ணியிருக்கானா அப்படின்னு போலீஸ் இன்னமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அதுக்கப்புறம் அந்த கொலையெல்லாம் முடிச்சுட்டு இவன் கலிஃபோர்னியா போயிருந்திருக்கான். அங்கே போய் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறது தெரியலை. இப்படி போலீஸ் இப்போ டிஎன்ஏ வச்சு இந்த கேஸை கிராக் பண்ணி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் வயசு முடியாமல் 2019 இறந்து போகிறாப்புல முதியோர் இல்லத்தில். எப்படியோ இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் நினச்சி பாருங்களேன், அரை நூற்றாண்டாக இருக்குது இந்த கேஸை முடிக்கிறதுக்கு. இதை என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியலை. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? அந்த 2 பேரை இந்த ஆள் தான் கொலை பண்ணியிருப்பாரா, இல்லாட்டி வாய்ப்பு இல்லைடா அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.